விழுப்புரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் சாலையில் நடந்து சென்று பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கோபிநாத் வழங்கிட கேட்கலாம். கோபிநாத், வணக்கம். கள விவரங்கள். 2 நாள் சுற்றுப்பயணமாக நேற்று மாலை சென்னை. யோகா ஆரோக்கியத்தை மட்டும் இல்ல, வருமானத்தையும் கொடுக்குது. இங்க ஒருத்தர் யோகா கிளாஸ் நடத்தி வருஷத்துக்கு 15 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இருந்து திண்டிவனம் வந்தார் தமிழக முதல்வர். அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களை நடந்தே சென்று சந்தித்தாரு. நேற்று இரவு அங்க இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்துல திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேற்று இரவு விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா மாளிகையில தங்கியிருந்தாங்க. காலை நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சிகள் விழுப்புரம் நகர்ல பெருந்திட்ட வளாகம் வெளியில அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக புறப்பட்ட முதல்வர் வழி நெடுகிலும் விழுப்புரம் மக்கள் திமுகவினர் ஏராளமாக காத்திருந்தாங்க. அவர்களை நேரில் சந்தித்து அவர்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பை பெற்றுக் கொள்கிறாரு. இதனைத் தொடர்ந்து இங்கிருந்து சுமார் ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மொத்தம் இரண்டு இடங்கள் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சுமார் 4 கோடி மதிப்புல முன்னாள் அமைச்சர் கோவிந்தசாமியோட நினைவரங்கத்தை திறந்து வைக்கப்படுறது. அதே போல இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்த 21 சமூக நீதி போராட்டத்திற்காக 5 கோடி 70 லட்சம் மதிப்பில் அமைக்கப்பட்ட மணிமண்டபத்தில் திறந்து வைத்து இதனை தொடர்ந்து அதே இடத்துல மேடை அமைக்கப்பட்டிருக்கு. அரசு நிகழ்ச்சியில தமிழக முதல்வர் நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேச போறாரு. நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சிகள் நடந்தே சென்று விழுப்புரம் நகர்ல சுமார் 2 கிலோமீட்டர் வரைக்கும் மக்கள் காத்திருக்காங்க. அவர்களிடம் அவர்கள் கொடுக்கும் வரவேற்பு அதே போல பள்ளி மாணவர்கள் மல்லர் கம்பம், ஒயிலாட்டம், ஏராளமான நிகழ்ச்சிகள் சாலையோரம் அமைக்கப்பட்டிருக்கு. அனைத்தையும் பார்த்து கொண்டே தற்போது தமிழக முதல்வர் விழா மேடைக்கு போயிட்டு இருக்க கஷ்டம் பார்த்துட்டு இருக்கோம். தகவல்களுக்கு நன்றி கோபிநாத். அவங்களே கொஞ்சம் தள்ளி நிற்க சொல்லுங்க, இங்கிருந்தே எடுத்துக்கோங்க.